ஏதோ சதி நடந்திருக்கு லட்சுமி. அங்க பாருங்க, யாரோ வந்து போன தடம் தெரியுது. ஆமா, அங்கே போய் பார்க்கலாம். வாங்க. அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் காணோம். ராஜா, ராஜாதி, என் கண்ணு எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? என்னங்க குழந்தைகளை எங்கேயும் காணாம என்ன செய்யறது? லட்சுமி கவலைப்படாது, நீ இந்த பக்கமா போய் பாரு, நான் இப்படி போய் பார்த்துட்டு வர்றேன். பழையபடி அழுக ஆரம்பிச்சிட்டிய. உன்னை வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. இந்தாமா, இத சாப்பிடு. அழுகாத கண்ணு. உனக்கு என்ன வேண்டாம் ராஜா சொல்லு. எனக்கு உங்க அம்மா தான் வேணும். உனக்கு அம்மா தானே வேணும். அழுகாம சாப்பிடு, அம்மா வரும். இந்த பக்கம் மனுஷ வாடையே பட்டதாக தெரியலையே. முருகா, இது என்ன சோதனை? ஒருவேளை அவர் குழந்தைகளை குடிசைக்கு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்திருப்பாரு. போய் பார்க்கலாம். லட்சுமி குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது குடிசைக்கு கொண்டு வந்திருப்பா. போய் பார்க்கலாம். ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? இனி நான் என்ன செய்வேன்? முருகா, 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 எங்களை ஏன் இப்படி சோதனை செய்கிறேன்? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம்? அப்படியே தெரியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதுக்காக ஒரு பாவமும் அறியாத குழந்தைகளை எங்களிடமிருந்து பிரிக்கலாமா? கடவுளை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்கிற வேத வாக்கியம் எங்க விஷயத்துல பொய்யாயிட்டுதா? இல்லை, அரசன் நன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும்ங்கிறது போல எங்களுக்கு கருணை காத்துவதிலேயும் நீ காலதாமதம் செய்யறியா? வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இந்த தாயுள்ளம் அதையெல்லாம் தாங்காது. இந்த உலகத்துல எங்களுக்கு யாரும் துணை இல்லை. நீதான் கதி. எங்க குழந்தைகளை எங்க கிட்ட சேர்க்க வேண்டியது இனி உன் பாரம் ஐயனே, பாரம். முருகா, முருகா. ஏண்டா தம்பி அழுகிற? அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாரும் காணோம். பாவம். உங்க வீடு எங்க இருக்கு? தெரியாது. சரி, என்னோட வா, தேடி பார்ப்போம். இதமாக காரியத்தை முடித்து விட்டீர்கள். எல்லாம் உங்க சித்த எஜமா. என் பெயரை சொன்னாலே அண்ட சராச்சரமும் அதிருவேன். நாகப்பா, ஆடம்பர வரியிலே சொந்த குடும்பத்தையே நாசம் செய்து விட்டாய். உன் நிழல் மறைவிலேயே உனக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இப்படிக்கு நீலமலை திருடன், நிலை திருடன், வேடி பயன் என் எதிரே வரட்டும், அவனை என்ன செய்கிறேன் பார்.
நீயே கட்டாரி வீசியது? ஆமா, எச்சரிக்கை செய்தேன். என்னை எச்சரிப்பதற்கு நீயா? உன்னை திருத்த உரிமை உடையவன், பெயர் நீலமலை திருடன். என்னை திருத்த உன்னால் முடியாது. அப்படியானால் பழி வாங்குவேன். பழியா? ஆம். என்னையா? ஆமா, உன்னால் சீரடியும் ஆயிரக்கணக்கான குடும்பத்திற்கு பிரதிநிதியாக இருந்து உன்னை பழி வாங்கிட்டேன். தப்பிவிட்டான் கோழை. அஞ்சப்பா, நீலமலர் திருடன் நம்மை பழிவாங்க திட்டம் போட்டு திரிகிறான். ஆனால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை அவன் அம்பலப்படுத்த முன் அவனை அயோக்கியன் என்று நாம் நிரூபித்து விட வேண்டும். அதற்காக இன்று முதல் நீங்கள் எல்லோரும் நீலமலர் திருடன் பெயரை சொல்லி கொள்ளை, கொலை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை அவனுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குங்கள். நாங்க யார் தெரியுமா? நீலமலர் திருடன் கூட்டம். நீலமலர் திருட ஆளுங்க எங்களை கொள்ளையடிச்சுட்டாலும் ஊருக்குள்ள போய் சொல்லுங்க. ஒரு நயவஞ்சக கூட்டம் நம்முடைய பேரை சொல்லி அக்கிரமம் செய்துட்டு வருது. அந்த கூட்டத்தை ஒழிச்சு நாட்டில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பேரையும் முடிக்கணும். இப்பொழுதே புறப்படுகிறோம். எப்பொழுதும் தயாராயிருங்கள். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன். அப்பொழுது உங்கள் கைவரிசையை காட்டினால் போதும். கண்ணே, என் செல்வமே, எங்கடா இருக்க? ராஜாவே, அம்மா, ராஜாவே, என் கண்ணே, ராஜாவே. என் குழந்தை சட்டை, என் குழந்தை சட்டை இங்க எப்படி வந்த? கண்ணே, ராஜாவே, ராஜாவே. கண்ணே, என் செல்வமே, உன் ஆட்சி முகத்தை பார்க்க வந்த எனக்கு இந்த பாழும் காட்சிதானா கிடைக்கணும்? நாடிழந்த ராஜா தலையிலே இருந்து நழுவி விழுந்த கிரீடம் போல உன் பட்டு உடம்பிலே போட்டிருந்த இந்த சட்டையும் பரிதாபமா கிடைக்குது. கண்ணே, கண்ணே, அழுக்காகி போச்சுன்னு களை தெரிஞ்சிட்டியா? இல்லை, ஒருவேளை நீ இல்லை, இல்லை, இல்லை.